ஆண்டுக்கு ஒரு பிரத்யேக மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் குறிப்பாக கட்சியின் நடவடிக்கை என்ன, கட்சியின் இன்றைய நிலை என்ன, எந்தெந்த புதிய ரூபத்தில் செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் ஆராய்ந்து காலத்துக்கு ஒப்ப நாம் நம்மை மாற்றிக்கொண்டு செயல்படுவதற்குரிய வாய்ப்பை இந்த மாநாடு ஏற்படுத்தும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த மாநாட்டிலே இரண்டு முக்கியமான அதிகாரிகள் பேசுகிறார்கள். ஒன்று, இந்த மாநாட்டில் உரையாற்றக்கூடிய இரண்டு முக்கியமானவர்களிலே ஒருவர் திருவாளர் அமரேந்திரன் அவர்கள் இரண்டாவது பகுதியையும், முதல் பகுதியை திரு நீலமேகம், அதாவது விரிவுரையாளர் திரு நீலமேகம் அவர்களும் பேசுவார்கள். இவர்கள் இருவரும் பேசி ஒவ்வொரு நிகழ்வும் முடிந்தவுடன் தலைவர்களுக்கு எல்லாருக்கும் கேள்வி கேட்பதற்குரிய வாய்ப்புகள், விளக்கம் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்படும். புதுமையை மாயிக்காவில் ஏற்படுத்த வேண்டும். மக்களோடு தொடர்பை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களுடைய நிலைகளை மாயிக்கா அறிய வேண்டும். மக்களுக்கு சேவையாற்றுவது எந்தெந்த நுணுக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை மாயிக்கா தலைவர்களுக்கு, குறிப்பாக மாநில தலைவர்களுக்கும் தொகுதி தலைவர்களுக்கும் புகுத்துவதே இந்த கருத்தரங்கத்தின் முக்கியமான நோக்கம். இந்த கருத்தரங்கம் அவசரத்தின் புலன் என்ற தலைப்பில் நடைபெறுகிறது. அவசர ரூபத்தில் எப்படி புலனாய்வு செய்வதோ அதே போன்று நாங்கள் கட்சியை இப்போது அவசரமாக புலனாய்வு செய்கின்றோம். கட்சியில் என்ன குறைகள் இருக்கிறது, எப்படி மாற்ற வேண்டும், யார் மாறி போக வேண்டும், எல்லாரும் மேலே இருந்து கீழே வரை மாற்றம் ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை இந்த மாநாடும் அதை அடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளும் ஏற்படுத்தும். இது தேசிய நிலையிலிருந்து கீழ்மட்டம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர் வரை இதிலே அவர்கள் உணர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு தலைவர் இந்த இப்போது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு செயல்பட முடியவில்லையோ அவர்களுக்கு பயிற்சி அளிப்போம். பயிற்சி அளித்து மீண்டும் அவர்களை தலைவராக செயல்படுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவோம். அதிலும் அவர் செயல்படுவதற்குரிய தவறை ஏற்படுத்திக் கொண்டால் மற்றவர்களை தேடுவதற்குரிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்று இருக்கக்கூடிய கால அவசரத்திலே, இன்று இருக்கக்கூடிய அரசியல் நிலையிலே, இன்று இருக்கக்கூடிய மக்கள் மனோநிலையிலே, குறிப்பாக நம்மை விட்டு சென்ற மக்களை எல்லாம் மீண்டும் நம்மோடு ஈர்ப்பதற்குரிய வாய்ப்பை இப்போது சிறிது சிறிதாக ஆரம்பித்து வருகிறோம். மாயிக்கா ஒரு மகத்தான வெற்றியை பாகன் பினாங் தேர்தலிலே பெற்றது. இந்தியர்களை முழுமையாக ஈற்று அவர்களை வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியது. இதுதான் கடந்த கால அனுபவம், கடந்த கால சரித்திரம். அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும். மாயிக்காவிற்கு புதிய ஒரு புலனை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குரிய ஆய்வுகள் இந்த அவசரத்தின் புலன் என்ற கருத்தரங்கின் மூலமாக ஏற்பாடு செய்யப்படும். இதோடு மாத்திரமல்லாமல் நம்முடைய நடவடிக்கைகளை அளவு செய்வது, நம்முடைய நடவடிக்கைகள் முறையாக இருக்கிறதா, யாருக்கு கொடுத்த கடமைகள் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை எல்லாம் இன்னும் ஜனவரி மாதத்திற்குள் இப்போது நாங்கள் எல்லாம் தயார்படுத்தி விட்டோம். இந்த தயாருக்கு ஏற்றவாறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு ஜனவரி மாதத்திலிருந்து யாருக்கு என்னென்ன கடமைகள் வழங்கப்பட்டது, அவர்களுக்கு கடமை வழங்கப்படும் போது கால அவகாசமும் வழங்கப்படும். இந்த கால அவகாசத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கையை உடனடியாக தலைமையகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் KPI என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நாங்கள் ஆராய்ந்து யாருக்கு கொடுத்தவற்றை கால அவகாசத்திற்குள் செய்திருக்கிறார்களா, அதற்கு வெளியே சென்றிருக்கிறார்களா என்பதை எல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். அதோடு மாத்திரமல்லாமல் கோலாலம்பூரில் உட்கார்ந்து கொண்டே நாம் இங்கிருந்து நாடு முழுவதும் இருக்கின்ற தொகுதி காங்கிரஸ்களின் நிலை என்ன என்பதை ஆராய்வதற்குரிய வாய்ப்பும் இந்த புதிய அறிமுகத்தால் ஏற்படுத்தப்படும். இவை யாவுமே மாயிக்காவிற்கு ஒரு புத்துயிர் அளிப்பதற்கும், புதிய ரூபத்தில் செயல்படுவதற்கும், புதிய நுணுக்கங்களையும், அதாவது நம்முடைய நடவடிக்கை மார்க்கங்களையும் அறிவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய நிலையினுடைய முக்கிய நிலையை குறிப்பாக நம்மை ஆக்க வல்லமை உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்பைத்தான் இந்த கருத்தரங்கம் முதன்மையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறது. அந்த ஒரே மலேசியா கான்செப்ட்ல 700 கிளைகளை அமைக்கிறது சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்க டச்சஸ்ரீ. குறிப்பாக 700 புதிய கிளைகள் அமைப்பதற்குரிய ஏற்பாட்டை மாயிக்கா தலைமை காரியம் செய்து வருகிறது. இந்த கிளைகளுக்கெல்லாம் பேர் மாயிக்கா ஒரே மலேசியா என்ற தொடர் அதில் இருக்கும். மாயிக்கா ஒரே மலேசியா என்ன கிளையினுடைய பெயர் தொடங்கும். இது இருக்கக்கூடிய கிளைகளுக்கும் புதிய கிளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்கும்,
அவர்களுக்கு இருக்கக்கூடிய துடிப்பை இருக்கக்கூடிய கிளைகள் கண்டு அவர்களும் துடிப்பெழுந்து தங்களுடைய தரணையும் திறனையும் மாற்றிக் கொள்வதற்குரிய ஏற்பாட்டை செய்வது இதனுடைய நோக்கம். இந்த புதிய ரூபத்தில் செயல்படக்கூடிய தலைவர்களுக்கு நிறைய இளையோர், நிறைய படித்தவர்கள், பட்டதாரிகள் ஆகியவற்றை முக்கியமாக அதில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது கூட மாயிகா ஒரு பெரிய கருத்தரங்கை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறது. குறிப்பாக பல்கலைக்கழகத்திலே பட்டதாரிகளாக ஆகக்கூடிய நிலையிலே உள்ள மாணவர்களுக்கு ஏறக்குறைய நான் நினைக்கின்றேன் 2000 பேர் தயார் நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதை ஏற்படுத்தி அவர்களும் அரசியலில் போகக்கூடிய காலத்திலே எந்தெந்த ரூபத்தில் சமுதாயத்திற்கு சேவையாற்ற, நம்முடைய நாட்டுக்கு சேவையாற்ற முடியும் என்பதை கொணர நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டோம்.